மத்திய கிழக்கு போர் போக்குவரத்து பாதிப்பால் மருந்து விலை உயரும் அபாயம். தென் சீன கடல் விவகாரம். சீனாவின் உரிமை கோரல்களை நிராகரித்தது பிலிப்பைன்ஸ். இஸ்ரேலிய ராணுவ தலைமையகத்தை குறிவைத்த ஈரான். 15 கோடி ரூபாய் சட்டவிரோத சொத்து விவகாரம். மேர்வின் சில்வாவுக்கு எதிராக வழக்கு மீண்டும் விசாரணை. பௌத்த விகாரையில் ஜெர்மன் பெண்ணுக்கு நேர்ந்த கதி. அரிசி விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பதுங்கு குழிகளே வாழ்க்கையாகி போன அவெல்லாம் இஸ்ரேல் மக்களின் தற்போதைய நிலை. மின்சாரம் மற்றும் எரிபொருளை சேமிக்க ஜனாதிபதி எடுத்துள்ள அதிரடி முடிவு. தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம். தங்கம் வாங்குவோருக்கு நற்செய்தி. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் எண்ணெய் தொழிற்சாலை வளாகத்தின் மீது தாக்குதல். பற்றி எரியும் புஜைரா. மத்திய கிழக்கு போர் போக்குவரத்து பாதிப்பால் மருந்து விலை உயரும் அபாயம். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் சர்வதேச மருந்து விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. போர் காரணமாக வான்வெளி பாதைகள் மூடப்படுவதும் விமானங்கள் மாற்று பாதைகளில் இயக்கப்படுவதும் மருந்து பொருட்களை கொண்டு செல்வதில் பெரும் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக மிக குறுகிய காலத்திற்குள் பயன்படுத்தப்பட வேண்டிய மற்றும் குளிரூட்டப்பட்ட நிலையில் கொண்டு செல்லப்பட வேண்டிய புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் உயிரியல் மருந்துகள் விநியோகிக்கப்படுவதில் சிக்கல் நீடிக்கிறது. போர் மண்டலத்தை தவிர்க்க விமானங்கள் நீண்ட தூரம் சுற்றி செல்வதனால் விமான எரிபொருள் செலவு அதிகரித்து மருந்துகளின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. துபாய் மற்றும் டோஹா போன்ற உலகின் முக்கிய விமான போக்குவரத்து மையங்கள் போரினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் தெற்காசியாவில் இருந்து ஐரோப்பாவிற்கும் வளைகுடா நாடுகளுக்கும் செல்லும் மருந்து பொதிகள் தேக்கமடைந்துள்ளன. குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மலிவு விலை பொதுவான மருந்துகள் கடல் வழியாக கொண்டு செல்லப்பட முடியாமல் தற்போது அதிக செலவு பிடிக்கும் வான்வெளி போக்குவரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. இந்த தடங்கல்கள் தொடர்ந்தால் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் கட்டார் போன்ற நாடுகளில் உள்ள மருத்துவமனைகளில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றனர். இது உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள புற்றுநோய் நோயாளிகளின் சிகிச்சையை பெரிதும் பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது. தென் சீன கடல் விவகாரம். சீனாவின் உரிமை கோரல்களை நிராகரித்தது பிலிப்பைன்ஸ். தென் சீன கடல் பகுதியில் உள்ள ஸ்காபோரோ ஷோல் தீவு தங்களுக்கு சொந்தமானது என்ற சீனாவின் வாதத்தை பிலிப்பைன்ஸ் அரசு அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தூதுவர் ஒருவர் முன்னதாக இத்தீவு தங்களுக்கு சொந்தமானது அல்ல என்று ஒப்புக்கொண்டுள்ளதாக மணிலாவில் உள்ள சீன தூதரகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பிலிப்பைன்ஸ் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர், கடல்சார் மற்றும் எல்லை உரிமை கோரல்கள் சர்வதேச சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டவை. அவை ஒருதலைபட்சமாக பிரகடனங்கள் மூலமாகவோ அல்லது சமூக வலைதள பதிவுகள் மூலமாகவோ தீர்மானிக்கப்படுவதில்லை என்று கடுமையாக சாட்டியுள்ளார். தீவு கூட்டங்கள் மீது பிலிப்பைன்ஸிற்கு பிரிக்க முடியாத மற்றும் நீண்ட கால இறையாண்மை இருப்பதாக அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். பிலிப்பைன்ஸ் கடல் பரப்பிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தீவு அந்நாட்டின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் அமைந்திருந்தாலும் தற்போது சீனாவின் கடலோர காவல்படையின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மீன்பிடி வளம் மற்றும் முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதைகளுக்கு அருகில் அமைந்துள்ள இத்தீவுக்காக இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பிலிப்பைன்ஸ் கப்பல்கள் மீது சீனா தண்ணீரை பாய்ச்சி அடிப்பது மற்றும் விநியோக பணிகளுக்கு இடையூறு விளைவிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பிலிப்பைன்ஸ் குற்றம் சாட்டி வருகிறது. 2014ஆம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தென் சீன கடலில் சீனாவின் உரிமை கோரல்களுக்கு எந்த சட்டப்பூர்வ அடிப்படையும் இல்லை என்று கூறப்பட்ட போதிலும் சீனா அதனை தொடர்ந்து புறக்கணித்து வருவது இப்பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய ராணுவ தலைமையகத்தை குறிவைத்த ஈரான். இஸ்ரேலிய
இராணுவத்தின் தென் பிராந்திய கட்டளை தலைமையகம் மற்றும் ரபேல் ஆயுத நிறுவனத்தின் தளங்கள் மீது ஈரான் பாரிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் தற்போதைய போரின் 56வது அலை தாக்குதல்கள் என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை அறிவித்திருக்கிறது. இதில் இஸ்ரேலிய பாதுகாப்பு உட்கட்டமைப்புகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. கட்டாரில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிக முக்கியமான ஆல் உனைட் விமான தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை தெரிவித்திருக்கிறது. ஈரானின் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள ஏர்பில் பகுதியில் தங்கியுள்ள ஆயுதமேந்திய எதிர்ப்பு குழுக்களின் நிலைகள் மீது ஈரானின் ட்ரோன் பிரிவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஈரானின் புதிய தலைவராக சையத் மொஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற பெயரில் ஈரான் தனது பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. இந்த மோதல்கள் காரணமாக ஓர்மூஸ் நீரிணையூடாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. 15 கோடி ரூபாய் சட்டவிரோத சொத்து விவகாரம். மேர்வின் சில்வாவுக்கு எதிராக வழக்கு மீண்டும் விசாரணை. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிஹால் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் அமைச்சராக பணியாற்றிய போது தனது சட்டப்பூர்வமான வருமானத்தை மீறி சுமார் 150 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக மேர்வின் சில்வா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் வழிநடத்தலின் கீழ் வழக்குகள் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்துள்ளதாக குறிப்பிட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நடைபெற்று வரும் இந்த வழக்கின் சாட்சி பதிவுகள் தற்போது தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பௌத்த விகாரையில் ஜெர்மன் பெண்ணுக்கு நேர்ந்த கதி. மிகுந்தளை விகாரையில் ஜெர்மன் பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக தொல்பொருள் ஊழியர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணியான இளம்பெண் இன்று வரலாற்று சிறப்புமிக்க மிகுந்தளை விகாரைக்கு சென்று தூவியை பார்வையிட்டுள்ளார். குறித்த சந்தர்ப்பத்தில் மிகுந்தளை விகாரைக்கு வழிபாட்டிற்காக வந்த குழு ஒன்று இளம்பெண் அலறுவதை கேட்டு சென்றபோது சந்தேக நபர் தனது இளம்பெண்ணின் கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டிருந்ததை அவதானித்து இளம்பெண்ணை மீட்டனர். இதன்போது தொல்பொருள் ஊழியர் ஒருவர் குறித்த பெண்ணை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக முதற்கட்ட போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மிகுந்தளை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து வெளிநாட்டு பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்த கருத்தை வெளிப்படுத்திய விகாரையின் விகாராதிபதி புனித தளத்தில் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமை காரணமாக இது போன்ற சம்பவங்கள் பதிவாகி வருவதாக கூறியுள்ளார். அரிசி விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. அரிசியின் விலை அதிகரிக்கப்படாது எனவும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்திடம் 3 மாதங்களுக்கு தேவையான அரிசி கையிருப்பில் உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சந்தையில் கோழி இறைச்சி 1 கிலோ ரூபாய் 1400 உயர்வடைந்துள்ளதாக பாஸ்டியன் மாவட்ட கோழி வியாபாரிகள் சங்க தலைவர் MIM இக்பால் தெரிவித்துள்ளார். முட்டையொன்றின் விலை 35 முதல் 40 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பதுங்கு குழிகளே வாழ்க்கையாகி போன அவெல்லாம் இஸ்ரேல் மக்களின் தற்போதைய நிலை. இஸ்ரேலில் நிலவும் தற்போதைய போர் சூழல் மற்றும் அங்குள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கை முறை குறித்து முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் மக்கள் தற்போது அபாய ஒலிகள், பதுங்கு குழிகளை நோக்கி ஓடுதல், ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் இடைமறிப்புகள் போன்றவற்றுடனான ஒரு சவாலான வாழ்க்கை முறைக்கு பழகி வருகின்றனர். ஏவுகணை தாக்குதல்களால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தீப்பரவல்கள் ஏற்படுவதும் பின்னர் நிலைமை சீராவதும் மீண்டும் அதே சுழற்சி தொடர்வதுமாக அந்நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை மாறியுள்ளது. குறிப்பாக நாட்டின் வடக்கு பகுதியில் வசிக்கும் மக்கள் 24 மணி நேரமும் இத்தகைய பதற்றமான சூழலிலேயே உள்ளனர். ஒருமுறை பதுங்கு குழியில் இருந்து வெளியே வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் அடுத்த அபாய ஒலி கேட்டு
மீண்டும் ஓட வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இது அங்குள்ள மக்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரும் சோர்வுக்குள்ளாக்கியுள்ளது. இயல்பு நிலையை ஓரளவுக்காவது கொண்டுவர முயற்சிக்கும் இஸ்ரேலிய அரசாங்கம் போக்குவரத்து சமிச்சை போன்ற ஒரு நிற குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அச்சுறுத்தல் நிலையை பொறுத்து பாடசாலைகளுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவது இதன் நோக்கமாகும். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு உள்ளூர் முதல்வர்களிடையே போதிய வரவேற்பு இல்லை. எங்கள் பகுதிகளில் பாடசாலைகளை திறக்க தயாராக இல்லை என்று பல உள்ளூர் தலைவர்கள் திட்டவட்டமாக கூறி வருகின்றனர். பல பாடசாலைகளில் அவசர காலங்களில் ஓடிச் சென்று தஞ்சமடையக்கூடிய முறையான வேன் பாதுகாப்பு தளங்கள் அருகாமையில் இல்லாமை காரணமாகவே பல பாடசாலைகளை திறப்பதில் சவால் எழுந்துள்ளது. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலும் இஸ்ரேலிய மக்கள் மற்றும் அந்த நாடு ஒட்டுமொத்தமாக இந்த போருக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் எரிபொருளை சேமிக்க ஜனாதிபதி எடுத்துள்ள அதிரடி முடிவு. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியில் நாட்டின் மின்சக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தி பொருளாதார செயற்பாடுகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கான விசேட திட்டங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார். மின்சக்தி நுகர்வை குறைக்கும் நோக்கில் அரச ஊழியர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் மேலதிக விடுமுறை வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் சாத்தியமான துறைகளில் வீட்டிலிருந்தே பணியாற்றும் முறையை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமைச்சுக்கள் தீர்மானிக்க வேண்டும். அத்துடன் ஊழியர்களை சேவைக்கு அழைப்பது மற்றும் சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பது தொடர்பான முடிவெடுக்கும் அதிகாரம் அந்தந்த நிறுவன தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கல்வி, சுகாதாரம், சுற்றுலா, கடற்றொழில், கைத்தொழில், விவசாயம், துறைமுகம், விமான நிலையம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் போன்ற முக்கிய துறைகளில் குறைந்த மின்சக்தி நுகர்வுடன் சேவைகளை தொடர்வதற்கான மாற்று வழிகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. முக்கிய துறைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய எரிபொருள் அளவை தீர்மானிக்க அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களை கொண்ட குழுவொன்றை நியமித்து அது தொடர்பான அறிக்கையை இன்றே சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டார். தற்போதைய சவால்களை சமாளிக்க எரிபொருள் நுகர்வை நிர்வகிப்பது QR முறைமையின் நோக்கமாகும். இந்த முறைமையை மேலும் முறைப்படுத்த அந்தந்த அமைச்சுக்கள் தமக்குரிய தரவுகளை டிஜிட்டல் விவகார அமைச்சுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இதன் மூலம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் டிஜிட்டல் அமைச்சு இணைந்து QR முறைமையை மேம்படுத்தும். தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அரச விழாக்களை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. மேலும் எரிபொருள் பிரச்சனையால் விவசாயிகள் மற்றும் சிறு கைத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தனியார் துறைக்கு தெளிவுபடுத்தும் வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படும். நாட்டின் பொருளாதார தாக்கத்தை குறைக்க அனைவரதும் அர்ப்பணிப்பு அவசியம் என்றும் தேவைப்படும் தரப்பினருக்கு மானியங்கள் மூலம் வசதிகளை வழங்க நேரிடும் என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம். தங்கம் வாங்குவோருக்கு நற்செய்தி. அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைந்துள்ளதாலும் மசகு எண்ணெய் விலை உயர்வினாலும் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி ஸ்பாட் தங்கம் 1.2% சரிந்து $5,019 பதிவாகியுள்ளது. ஒட்டுமொத்தமாக மார்ச் 13 உடன் நிறைவடைந்த வாரத்தில் தங்கத்தின் விலை சுமார் 3% சரிவை கண்டுள்ளது. அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்துள்ளதால் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடுகளை குறைத்துள்ளனர். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதால் வட்டி விகித குறைப்புக்கான வாய்ப்புகள் குறைந்துள்ளன. இது தங்கத்தின் விலையில் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஜனவரி மாதத்தில் வேலைவாய்ப்பு நிலவரம் எதிர்பார்த்ததை விட அதிகரித்து 6,946 ஆக பதிவாகியுள்ளது. இது அமெரிக்க பொருளாதாரம் வலுவாக இருப்பதை காட்டுகிறது. தற்போது தங்கம் 0.50% சரிவுடன் $4,992 அளவில் வர்த்தகமாகி வருகிறது. குறுகிய காலத்தில் மசகு எண்ணெய் மற்றும் டாலரின் ஆதிக்கம் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அழுத்தத்திலேயே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் எண்ணெய் தொழிற்சாலை வளாகத்தின் மீது தாக்குதல். பற்றி எரியும் புஜைரா. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் புஜைரா எண்ணெய் தொழிற்சாலை மண்டலத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலால் அங்கு பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய்க்கு கிழக்கே சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புஜைரா எண்ணெய் தொழிற்சாலை மண்டலம் இன்று காலை ஆளில்லா வானூர்திகள் மூலம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தீயணைப்பு மற்றும் அவசரகால மீட்பு குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளதோடு தற்போது தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சர்வதேச எரிசக்தி சந்தையில் முக்கிய பங்கு வகிக்கும் புஜைரா எண்ணெய் சேமிப்பு முனையத்தின் மீதான இந்த தாக்குதல் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது.